ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னாக்க ஊட்டிக்கு டூர் கிளம்பிட்டோம். ஊட்டி கொடைக்கானல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எங்களால் போக முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். அங்கே என்னென்ன பிக்னிக் பிளேஸ் இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போகிறோம். வீடியோ பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2 பேரும் நடந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்து மொபைலில் என்னென்ன பிக்னிக் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்துட்டு பஸ் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஜங்ஷனில் இறங்கி நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போயிட்டு அப்புறம் வந்து ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு, புதுசாக வந்து நம்ம போகிறதுனால. கண்டக்டர் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்துட்டு டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சிலேருந்து வந்து டேரெக்டாக ஊட்டிக்கு வந்துட்டு ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானலில் தான் மாறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் போகலைல, அதனால் வந்து கொடைக்கானல் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜங்ஷன் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நம்ம கொடைக்கானல் ட்ரெயின் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ ஜங்ஷன் நடந்து போயிட்டுருக்கோம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேராக ஆப்போசிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்டில் நடந்து வந்தோம்னாக்கா ஒரு 300 மீட்டர்ஸில் தான் இருக்குது ஜங்ஷனு. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அதனால் வந்து நடந்தே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்டாட்டி நடந்து போயிட்டுருக்கா பாருங்கள். ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் வந்து கிராஸ் பண்ணி போகணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம். திருச்சி ஜங்ஷன் வந்துட்டு நல்ல பெரிய ஜங்ஷனாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இது 2வது டைம் வரேன் ஜங்ஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது நைட் டைம்ன்றதுனால என்னால் சரியாக பார்க்க முடியலை. 12:30 இருக்கும். அப்போ வந்து தூக்க கலக்கத்தில் வந்தோம், அதனால் சரியாக கவனிக்க முடியல. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஜங்ஷனை. ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமா வந்து கொடைக்கானலில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிக்னிக் பிளேஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ட்ரெயினுக்காக உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஷார்ப்பாக 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு 3:25 ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம ட்ரெயின் வந்து கொடைக்கானல் ட்ரெயின் வந்து இப்போ தான் வருது. மாமா பார்த்து இருந்தால் வந்துட்டான்ல, என் செல்லக்குட்டி வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி சொல்லிட்டு இருந்தேன். மாமா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. கூல்டவுன் சொல்லிட்டு திரும்ப வடிவேல் டைலாக் சொன்னால் நான் மாமா ரொம்ப டெரர் ஆகிட்டாங்க. சரி வாமாமா ட்ரெயின் இன்னொன்று போய் உள்ளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா S2ல நிப்பாட்ட வேண்டியது நிப்பாட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம் தள்ளி தான் போய் நிப்பாட்டினாங்க. அப்புறம் குடுக்குன்னு ஓடி போய் ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3rd பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ட்ரெயின் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4th பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாங்க. என்னடா இது ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாக்க ட்ரெயினும் S2ல நிப்பாட்டில் B2ல தான் போய் நிப்பாட்டினாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ட்ரெயின் கூடயே போய் தான் அப்புறம் ட்ரெயின் ஏற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினில் ஏறியாச்சு. எனக்கு வந்துட்டு சீட் வந்து சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு இந்த மாமா சொன்னாங்க இங்கே S2லேருந்து 1st 4th தான் நமக்கு சீட் அப்படின்னு சொன்னாங்க. போய் உட்காந்ததுமே பயங்கரமாக பொறையாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து பட்னியாக கூட்டு வந்ததுனால ஏதோ மனசுக்கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. அவசரத்துலேயும் பரபரப்புலையும் ட்ரெயினில் ஏறினதுனால எல்லாம் கரைஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு பார்த்தாக்கா எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நீ அழகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொன்னோம். ஆமாம் பெரிய வெட்டிச்சிருவா போடி அவ அப்படின்னு மாமா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக வந்துட்டு நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம். S2ல வந்துட்டு 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து விண்டோ சீட்டு நல்ல செமையான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். மாமா வந்துட்டு இப்போ கூட பாருங்களேன் மொபைலில் வந்து என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டே இருந்தாங்க. கூப்பிட்றது கூட காதில் வாங்காமல். ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி கொடைக்கானல்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு குளிர் தான் ஞாபகத்துக்கு வரும். பனி அதிகமாக பெய்யும், குளிர் வந்து அதிகமாக இருக்கும், எல்லோரும் வந்துட்டு சொட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டு எனக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் செட்டு. ஆனால் வந்து இப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர்றோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கும் இந்த ஊர் என்னன்னு தெரில. திருச்சிலேருந்து 1.5 மணி நேரத்துலேயே வந்துட்டு கொடைக்கானல் ரோட்டில் வந்துட்டு இறக்கி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து கொடைக்கானல் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம். நம்ம வந்து ட்ரெயின் இது தான். கொடைக்கானல் போர்டு கூட போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொடைக்கானலில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஜங்ஷனில் இறங்கிட்டோம். அங்கேருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இந்த நேர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் தான் வந்துட்டு நடந்து வரணும். கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு த்ரூ பஸ்ஸும் இருக்குது. அது இல்லாமல் வெத்தலைக்குண்டு போயிட்டும் நம்ம கொடைக்கானல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்துட்டு தண்ணி காலி ஆகிட்டு தண்ணி கேட்டேன். மாமா வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டாங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மாமா வந்துட்டு ஆளுக்கு ஒரு டீ சொன்னாங்க. கொடைக்கானல் போகிற வரைக்கும் இந்த ஒரு டீ தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட இருக்குது டீ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து வெத்தலைக்குண்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம்.
பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் நிற்கிது. அதிக நேரம்லாம் நிற்க மாட்டேங்குது. கொடைக்கானல் பஸ் வந்து டைமிங் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள பேஸ் சைடு தான் நம்ம நிற்கிறோம். கொடைக்கானல் சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கேன் இப்போது. கொடைக்கானல் பஸ்ஸு சரியான கூட்டம், நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு வழியாக வந்துட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். இங்கே சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக குளிருது. பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை. ஆமாம், ரூம் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 to 10 o'clock வந்துட்டு டூரிஸ்ட் பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:30லேருந்து 10 o'clock நீங்கள் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அதுலேருந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே கோடைன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம ஊர் ஐட்டம்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இட்லி வடை பொங்கல், அதை இங்கே சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்லாம் வந்து சாப்பிடல, அதனால் வந்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இலை போட்டிருந்தாங்க. இலையை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன்ட்டு இலையை கிழிச்சிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், வேறு இலை கேட்டு அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே இலையில வந்துட்டு தண்ணி தெளிச்சிட்டு, மாமாவோட இலைக்கும் நல்லா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா இலையை வந்து குளிப்பாட்டி விட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு மாமா கேட்டாங்க. எனக்கு வந்து இட்லி வேணும் மாமா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, எனக்கும் இட்லியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 4 இட்லி சொன்னாங்க. வடைலாம் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இட்லி வந்துட்டு நல்ல பெரிய பெரிய இட்லியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கி பார்த்தா பாருங்கள், நல்லா புசுன்னு இருந்தது. சூப்பராக அந்த மல்லிப்பூ இட்லி அப்படிங்கிறது இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். இட்லி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாக்கா நீ என்ன அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன். நாங்கள் இருமாமா சாம்பார் ஊற்றட்டும் அப்படின்னு சொன்னேன். சாம்பார் வந்து நல்லா சூடான இட்லியில் நல்லா மணக்க போய் சாம்பார் ஊற்றும் போது அதை பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங் ஆகிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. சாம்பார் அப்புறம் வந்து சட்னி, தேங்காய் சட்னி இல்லைனாக்கா அது சாப்பாடே வந்து ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அடுத்து தேங்காய் சட்னி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியே தேங்காய் சட்னி ஊற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு கார சட்னி வச்சாங்க. இட்லி சட்னி சாம்பார் வச்சோன்னே எனக்கு வடை சாப்பிடணும் போலே இருந்துச்சு. மாமா வடை வேணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வடை சொன்னாங்க ஆளுக்கு ஒன்று. வடையை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக தான் இருந்தது. அமைக்கி பார்த்தோன்னா அதுவும் நல்லா பஞ்சு போல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இட்லி சட்னி சாம்பாரை பார்த்தோன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை போட்டு வச்சாக்கா அதுலேருந்து வந்துட்டு கடைக்காரோட முடிஞ்சிச்சு. சரி ஓகே, வந்துட்டு போனதுக்கு அவருக்கு நமக்கு ஒரு நல்ல உறவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி ஓரமாக போட்டுட்டு அப்படியே இட்லி அப்படியே சட்னியோட சாம்பாரோட அப்படியே தொட்டு சாப்பிட்டோம் பாருங்க. அப்படியே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசுறதுக்கே வாய் வரல. மாமா வந்து நல்லா இருக்காங்க பக்கம், டேஸ்ட் ஒரு பக்கம், என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் மாமா நல்லா இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வேறு எது வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இட்லியும் வடையும் சாப்பிட்டுட்டோம். அடுத்து வந்து பொங்கல் தான் பேலன்ஸ் இருக்குது, பொங்கல் சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு வந்து மாமா வந்து பொங்கல் சொன்னாங்க. மாமாவுக்கு வந்து ஒரு தோசை சொன்னாங்க. மாமா கிட்ட உள்ள தோசையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்டை போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அடி பாவி, எனக்கு ஆர்டர் பண்ணதை நீ ஆட்டை போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. வடை பொங்கல் சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு கட்டியாச்சு. வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து காஃபி சாப்பிடும் போல இருந்துச்சு. மாமா காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆல்ரெடி வந்துட்டு காஃபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஃபி சாக்லேட் மாதிரியே இருந்தது, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிக்னிக் சுற்றி பார்க்குறதுக்காக பூச்சாண்டி மாதிரியே பிள்ளைங்க அள்ளி போட்டு வர மாதிரி நம்மளும் அள்ளி போட்டு வந்திருக்காங்க. இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸாக நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. நமக்கு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு எல்லோரும் ரூம் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மெயினான ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்துட்டு பிக்னிக் சுற்றி பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டது வந்து கோக்கர்ஸ் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கூலிங்காக தான் இருந்தது கிளைமேட்டு. அப்புறம் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா வுட்லேயே செஞ்ச ஐட்டம்லாம் நிறையா இருந்தது. நான் மாமாட்ட வந்து கேட்டேன், மாமா எனக்கு தோசை திருப்பி ஒன்று வேணும், வாங்கி தரியா அப்படின்னு சொன்னேன். ஹனிமூன் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பேர். நீ இங்கேயும் வந்துட்டு தோசை திருப்பி வேணும், கரண்ட் வேணும்னு இங்கேயும் கேட்டுட்ருக்க. இப்போ சுற்றி பாரு, நான் போகிறப்ப வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போயிருந்தாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டுட்டு இருந்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு போய் திரும்பினா பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. யாரா இது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம மாமா. சரி என்ன மாமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இங்கே பார்த்தியா கோக்கர்ஸ் வாக்கில் என்னென்ன வியூ போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே பார்த்தேன். இங்கே வந்து நோட்டீஸில் வந்துட்டு எல்லாமே போட்டிருக்கோம், என்னென்ன வியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து டைம் ஷெடியூலோட போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்து கொடைக்கானல் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற யாராவது கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோக்கர்ஸ் வாக்கிலேருந்து வியூ பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருவி சத்தத்தோட அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ரோஸ் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ பூத்துருந்துச்சு. நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க மாமா. அப்பெல்லாம் இல்லை, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பைனாக்குலர் இங்கே வந்து வியூ பார்க்குறதுக்காக பைனாக்குலர் ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க.
நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். வாவ், எல்லாமே கிட்டக்க தெரியுற மாதிரி இருக்குது. தூரமாக உள்ள மரம்லாம் கிட்டக்க தெரியுது. வெட்டியிருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து குட்டி குட்டியாக எல்லாம் செடி மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பைனாகுலரில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெருசாக தெரியுது மரம்லாம் ஒவ்வொன்றும். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சூப்பராக இருக்குது, நம்பவே முடியல. தூரமாக உள்ள இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் பைனாகுலரில் பார்க்கும்போது பக்கத்துலேயே இருக்குது. இந்த காடு அப்புறம் இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாமா சொன்னாங்க நம்ம பார்க்குறது இல்லாமல் நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்துட்டு வச்சு பார்த்தாங்க. ஆனால் வந்துட்டு இதில் வீடியோ வந்து கவர் ஆகலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள். உள்ள கோக்கர்ஸ் வாக்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு கருங்காலியில் செஞ்ச ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். யானை சிலை, புத்தர் சிலை, அம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலையுமே இங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிலையில் வந்து யானை சிலை மட்டும் இல்லை, விலையும் யானை விலையாக தான் இருந்தது. அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க. நம்மளால வாங்க தான் முடியலை, அட்லீஸ்ட் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஐட்டம் வந்துட்டு வாசல் நேரில் கட்டின தோரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மணியை வந்துட்டு ஆட்டும்போது செமையாக சத்தம் வந்தது. அதில் வந்து டிசைனாக வந்துட்டு யானை கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்தது பார்க்க. இது ஒரு கீ செயின் சொன்னால் நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கீ செயின் தான். 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. ரொம்ப நேரமாக இது என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாமாட்ட கேட்டேன் இது என்னமாமன்ட்டு. மாமாவுக்கும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. கடைக்காரங்கள்ட்ட கேட்போன்னு பார்த்தாக்கா அவங்க பக்கத்தில் போயிருந்தாங்க, யாருமே இல்லை. பக்கத்தில் ஃப்ளவர் பாட் வந்துட்டு கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைக்காரங்களும் வந்துட்டாங்க. எவ்வளோண்ணா ரேட்டுன்னு கேட்டோம். 250 சொன்னாங்க. இது என்னென்னு கேட்டோம். இது வந்துட்டு பொக்கேமா, ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு செய்கிறது, 1 வருஷம் நாளும் வாடாது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் தான். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு 90 கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெருமைப்பட்டு ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் விளாண்ட கோழி குண்டு, அப்புறம் சிகரெட் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், மம்மி டாடி பேக்கு, அப்பம் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் சொன்னாங்க, இருந்தாலும் வாங்கிட்டோம். அப்பம், அப்புறம் வந்துட்டு இழந்த வடை, அப்புறம் இதோ ஐயோ கீழே விழுந்துருச்சா, இதோ எடுத்துட்டேன். மம்மி டாடி பாக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இதெல்லாம் ஒரு மாமா மாமா இங்கே பாரு, இதெல்லாம் பெரிய செலவே இல்லை, சின்ன சின்ன செலவு தான். இருந்தாலும் ஒரு அல்ப சந்தோஷம் இல்லை. வானங்கிட்ட ஊற்றி இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது அப்படின்னு பாடிக்கிட்டே மாமா பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா உட் ஐட்டத்தில் செஞ்ச ஐட்டம்லாம் நிறைய இருந்துச்சு. மாமா இங்கே பாரு மாமா, எனக்கு வாங்கி தரியானா? ஆஹா ஆரம்பிச்சிட்டாடா செவன். நான் பாட்டு படிக்கிட்டே அப்படியே உன்னை கண்டுக்காமலே போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. டீ குடிக்கிற கப்பு, சாசரு, அப்புறம் வந்து வால் கிளாக்கு, பெயிண்டிங்கு எல்லாமே வந்துட்டு உட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இங்கே கருங்காலி மாலை கூட இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதிலே ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா இந்த யானை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே உட்டில் செஞ்ச ஐட்டம்னால ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஊஞ்சல் பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சும்மா ஆடிட்டே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தாச்சா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாமாம்மா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உட்டில் செஞ்ச ஐட்டமாக தான் எல்லாமே இருந்தது. ரொம்ப நாளாக மாமாட்ட நான் குங்குமச்சிவல் வாங்கி கொடுமாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இங்கே வேணால் வாங்கிக்கப்பா, அழகாக இருக்குது, டிசைனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேப்ப மரத்தில் செஞ்ச சீப்பெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தலையில் ஏதாவது அரிப்பு, அப்புறம் வந்து சொறி, சிரங்கு, முடி கொட்டுறது, பேனு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். குங்குமச்சிவல் எடுத்து பார்க்க சொன்னாங்க. நானும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மறையெல்லாம் இருந்தது, திருவி திறக்கிற மாதிரி தான் நல்லா இருந்தது. நம்ம கை தவறி கீழே விழுந்தா கூட குங்குமம் எதுவும் கீழே கொட்டாது. பிடிச்ச மாதிரி ஒரு குங்குமச்சிவல் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டாக 2 பேரும் ஒரே குங்குமச்சிவல் தான் சூஸ் பண்ணோம். 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு பக்கம் சிங்கமும் ஒரு பக்கம் மானும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை பார்த்தாக்கா அழகு செடியில் பூத்த பூ மாதிரி தானே தெரியுது. ஆனால் இது வந்து பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நுனி இலை. இது இப்படி தான் வந்துட்டு வளரும். இது ஒரு வகையான அழகு செடி ஃப்ரெண்ட்ஸ். கோக்கர்ஸ் வாக்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம போகிற இடம் வந்து பிரையண்ட் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கோக்கர்ஸ் வாக்கர்ஸ்க்கும் ஆப்போசிட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுற்றி பார்க்க போகிற 2வது இடம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கார்டன், அதுவும் இல்லாமல் வந்து நர்சரியும் கூட அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செடி ஏதாவது நம்ம வேணும்னாக்கா சேல்ஸுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிக்கலாம். இங்கே கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டிக்கெட் மாமா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியெல்லாம் வந்துட்டு சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க. நம்ம செடி ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஆப்போசிட்டில் உள்ள ஆஃபீஸில் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரையண்ட் பூங்கா என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நானும் மாமா உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு பார்த்தோம். அழகாக ஒரு மனித கொரியில் ஒன்று உட்காந்து இருந்துச்சு. புல்வெளியில் அந்த கொரியில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாமா அங்கே போவோமா அப்படின்ட்டு ஆசையாக கேட்டேன். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். மாமா நான் அந்த மங்கி மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டவா? கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. பா முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பா. ஃப்ரெண்ட்ஸ், அக்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம் சுற்றி பார்க்குறதுக்காக. அவங்க காரில் தான் நம்ம சுற்றி பார்க்க போனோம். இனி போகிற இடம்லாம் இந்த பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்க போகிறோம். பாய்
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னைய விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் வியூன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்மளை இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமூட்டுற விஷயம் சொல்கிறாங்க. 80% வந்துட்டு சுனை நீர், இந்த ஊற்று நீருக்கு பார்த்தீங்களா, அதுவும் 20% வந்துட்டு மழை நீரும் வந்துட்டு சேமிக்கிறாங்க. இதை தான் வந்து இங்கே குடிநீராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாங்லலாம் தெரியுதான்னு தெரில. போட்டிங்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைனீஸ் கோயில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கொடைக்கானலில் வந்து இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து 20% தண்ணி வந்துட்டு பழனிக்கு குடித நீராக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால் இங்கே போட்டுக்கு பெட்ரோல் போடாமல் பெடல் மூலியமாக வந்துட்டு போட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ கூட விட்டுட்டு மாமா குடுன்னு ஓடி போய் ஒரு ஷாப்பில் நின்று கண்ணாடி எடுத்து மாட்டினாங்க. ஒரு கண்ணாடியாக மாட்டி மாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீ சூஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஃபைனலாக சூஸ் பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சூஸ் பண்ண கண்ணாடி. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து 4th பிளேஸ் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து வெஹிக்கிள்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லிட்டு தெளிவாக நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வீலருக்கு, காருக்கு, அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கும் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பார்த்துக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், யார்ட்டையுமே வந்துட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம போகிறது டூரிஸ்ட் பஸ்ன்றதுனால நம்ம வந்து தனியாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மங்கீஸ்லாம் அதிகமாக இருக்குது. படத்துங்களில் பார்க்குற மாதிரியே இந்த காடு ரொம்ப கொஞ்சம் டெரராகவே இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. போகிறது எல்லாமே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால் மங்கீஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து சோக் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அனாவசியமாக வந்து டோரை ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விண்டோஸ்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோஸில் தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் தாண்டி போனோடனே ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புகைமூட்டம் மாதிரியே இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இந்த மாதிரி புகைமூட்டம் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டோம். அவங்களும் வந்துட்டு நம்மள மாதிரியே ஃபஸ்ட் டைம் வராங்கன்றனால அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியலை. பஸ்ஸில் எல்லாருமே கொஞ்சம் பயந்து பதட்டமாக இருந்ததுனால கைடு கூப்பிட்டு சொன்னாங்க, யாரும் பயப்படாதீங்க, இது வந்து மேகக்கூட்டம் தான், மலை மேகம், அப்பப்போக்கே வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போவோம், அதானே தவிர வேறு எதுவும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் இதுவே தெளிவாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இறங்க போகிற இடம் வரப்போ போது ரொம்ப க்ளௌடியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்துட்டு வியூ தெரியுமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம இறங்க போகிற இடமும் வந்துருச்சு. புகைமூட்டத்துக்கு நடுப்புற வந்துட்டு ஒரு பிளேஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ தான் நம்ம கொடைக்கானல் வந்திருக்கிறதாவே ஒரு ஃபீல் ஆகுது. வந்துட்டு அனிமல்ஸ்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெலாம் போட்டிருக்காங்க. ஒரு குட்டி குரங்கு ஒரு பையன் கையில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கான், அதை பிடுங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். பசியில் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் இறங்கணுன்னா ரைட் சைடு போய் பார்த்தோம். போர்டு வச்சுருந்தாங்க, தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து மிருகங்கள் இருக்குது, அப்படி சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு மெயின் பாயிண்ட் வரும். அங்கேருந்து போனீங்கன்னாக்கா ரைட் சைடில் ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு கேரளா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதை வழியாக வந்துட்டு டூரிஸ்ட் வரவங்களும் சரி, வெளியில் போகிறவங்களும் சரி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இடையில வந்துட்டு ஒரு 19 பேர் வந்துட்டு மிருகங்களால் தாக்கி வந்துட்டு பலியானாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிருகங்களால் நம்மளால் வந்து மிருகங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், விபத்து அதிகமாக நடக்குது அப்படின்ற காரணத்துக்காகவும் வந்துட்டு நம்ம கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த சைடு வந்துட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி யாராவது டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாராவது போயிடுவாங்க அப்படின்றதுக்காக 2 போலீஸ் வந்து லேடிஸ் போலீஸ் வந்துட்டு அங்கே காவலுக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற யாராவது கொடைக்கானல் அல்லது ஊட்டி போனீங்கனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு சேஃப்டியாக இந்த நியூஸ் சொல்லிவிடுங்க. எங்கேயாவது போனாங்கனாக்கா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன், அங்கே போய் சுற்றி பார்க்குறேன், இங்கே போய் சுற்றி பார்க்குறேன்ட்டு க்ளோஸ் ஆன இடத்துலலாம் தயவு செஞ்சு போக வேணாம். ஏன்னா மிருகங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேஃப்டிக்காக தான் வந்துட்டு மெயினாக வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நமக்கு நல்லது. இறங்குனதுமே நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளியராகவே இல்லை, ரொம்ப புகைமூட்டமாக இருக்கிறதுனால வீடியோ சரியாக கவர் ஆகலை, ரொம்ப தெளிவாகவும் தெரில. அதனால் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது கிளைமேட்னால. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போனோம். மாமா வந்துட்டு இங்கேயே ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரியாகவே கிளியராகவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே வந்து ஃபேமஸே வந்து இந்த காட்டெருமை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த காட்டெருமையை பார்த்தோன்னா ஒரு யோசனை வந்துச்சு, மாமா நம்ம தமிழ்நாடோட காட்டு விலங்குகளை வந்துட்டு காட்டெருமை அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தாங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அதான் புலி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அசைவ விலங்கு மாமா, சைவ விலங்குன்னு கொடுக்கணும் மாமா அப்படின்னு சொன்னேன். உனக்கு இருக்க மூளைக்கு நீ எங்கேயே இருக்கணும்,
வேணால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேணால் நம்ம மனு கொடுப்போம், அசைவ விலங்கு வந்துட்டு புலியாகவும் சைவ விலங்கு வந்து காட்டெருமையாக வைங்க, என் முன்னாடி ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ஆசையாகவும் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறான் வாமா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டெருமை இந்த தூண் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மாமா இங்கே வந்துட்டு வந்து போனதுக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டுமே, நம்மளும் வந்துட்டு நினைவு பதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வா ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு ஓகேன்ட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். இன்னும் வந்துட்டு ரொம்ப புகமூட்டமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஃபோட்டோவே கிளியராக இருக்காது. அது இப்போ நிற்கிறது வந்து வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் வந்து ஏறி நம்ம போய் இன்னும் பார்க்குற மாதிரி இருக்கும். வியூ இன்னும் கிளியராகவே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நிற்கிறதுக்கு பேக் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமு. இங்கே வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம தகரத்தால் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஹைஜீனிக்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான், எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் நிற்கவும் கால் வலிச்சிச்சு, உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு சோஃபா மாதிரி செஞ்சு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இருந்தது உட்காரத்துக்கு. மாமா வந்துட்டு 2-3 போஸ் கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டு உட்காந்தோம். மரத்தாலேயே அப்படியே சேர் மாதிரி செதுக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஹைட் பத்தவே இல்லை. சென்ட்டு எப்படியோ ஜம்ப் பண்ணி ஏறணும்னு முடியலை. அப்புறம் மாமா தான் தூக்கி உட்கார வச்சாங்க. அப்புறம் அங்கேயும் உட்காந்துட்டு ஒரு 2-3 ஸ்டில் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளேஸ்க்கு. புல்வெளியெல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மாமா செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்துட்டு பசங்க வந்து டூர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொடுங்கண்ணே நான் ஃபோட்டோ எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். சூப்பராக எடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே மாமா வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்ன மாமா அப்படின்னு, சோக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம உடம்புல ஒரு அட்டை கடிச்சாவே 50 மில்லி அளவு ஒரு உடம்புல வந்து ரத்தத்தை உறிஞ்சிடும். 50 அட்டை உறிஞ்சிச்சுனாவே நம்ம ரத்தத்தை காப்பாற்றவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்டை மரத்துக்கு அந்தாண்ட போயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு அந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தது. நம்ம ஹியூமனோட டெம்பரேச்சரையும் பிளட்டையும் அதை அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா சும்மா விளையாட்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊதி காட்டினாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது மூக்கை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்துட்டு பார்க்குது, ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இங்கே அட்டை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. இதுதான் சூசைட் பாறை, இங்கே வந்து யாரும் இறங்குறதுக்கு அலோடு கிடையாது, அதனால் இங்கேருந்தே பாருங்கன்னு சொன்னாங்க. இங்கேருந்து சூசைட் பண்ணிக்கிட்டவங்கள விட தடுமாறி கீழே விழுந்து இறந்தவங்க எண்ணிக்கை தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைன் மர காடுகள். பேப்பரு, டாக்குமெண்ட்டு, நோட் புக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த மரத்துலேருந்து தான் செய்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இந்த காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காடு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே குதிரை சவாரியும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 200 சொல்கிறாங்க. குதிரை சவாரி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. காட்டை தாண்டி வெளியிலையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், படத்துலையும் பாட்டுலையும் அப்புறம் சீன்ஸ்லையும் வந்துட்டு இடம் வரும்னு சொல்லியிருந்தேன். மெல்ல திறந்தது கதவுன்ற படத்தில் தேடும் கண் பார்வை தவிக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சாரும் அமலா மேடமும் நடிச்சிருப்பாங்க. அந்த சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. அமர்காவின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு படம் எடுத்தாங்க, ஆர்யா சாரோட தம்பி நடித்த படம். அதுவும் வந்துட்டு இங்கே தான் அவர் எடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான சாங்கு. மௌனம் பேசும் வார்த்தைகள் யாவும் அப்படின்ற சாங்கு ஒன்று எடுத்தாங்க. இன்னும் நிறைய படத்தில் வந்துட்டு இந்த ஃபைட் சீன்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க. இந்த மரம் வந்துட்டு ரொம்ப உயரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 அடி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மரம். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவுக்கு குதிரை சவாரி போகிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஒரு ஆளுக்கு 200 அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. மாமா நீ போயிட்டு வா மாமா, நான் அடுத்த தடவை காசு நிறையா இருக்கிறப்ப நான் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறேன் மாமா அப்படின்னு சொன்னேன். இந்த தடவைனா எப்போ அதெல்லாம் முடியாது, போனால் 2 பேரும் ஒன்றா போகலாம், இல்லைனா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வழுக்க டைமாக நின்றுட்டாங்க. மாமா பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்தோம். அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிப்பா அப்படின்னு சொன்னாங்க மாமா. எனக்கு வேணாம் மாமா, சாப்பாடு வாங்கிக்கொடுன்னு கேட்டேன். இங்கே சாப்பாடுலாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாமாவுக்கு 20 ரூபாய்க்கு கல்லையும் எனக்கு ஒரே ஒரு மிளகா பஜ்ஜியும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது 6வது டூரிஸ்ட் பிளேஸ் வந்திருக்கோம் நம்ம லிஸ்ட்டில். இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. கொடைக்கானல் வர்றவங்க இந்த இடத்துக்கு பார்க்காம போக மாட்டாங்க. இந்த இடத்த வச்சு ஒரு ஃபுல் மூவி எடுத்துருக்காங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கமல் சார் வச்சு எடுத்திருக்காங்க. என்ன இடம்னு பார்க்குறீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் குணா குகை. நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ஆமை தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும். கருங்கல்லாலேயே வந்துட்டு அப்படியே படி மாதிரியே செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இன்னும் நிறைய வீடியோ போகிறோம், வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். இதேமாரி மரத்துலேயே வந்துட்டு சேர் மாதிரி அங்கங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மரத்துங்களே பதிச்சு படிக்கட்டு மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மண்ணிலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து குணா குகைக்கும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். குருதி பொன்னல் படத்தில் வந்துட்டு கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் நடித்த பாட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குகையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஆபத்தான இடமும் கூட ஃப்ரெண்ட்ஸ். 1986 வரைக்கும் வந்து நம்ம பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம், அந்த மாதிரி தான் அலோடு கொடுத்து வச்சுருந்தாங்க. போன சிலர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 63 பேர் வரைக்கும் வந்துட்டு உள்ளே போய் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மர்மமான முறையில். அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பர்மிஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணாலும் 1995 ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த குருதி புனல் படத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே நிறைய பேர் மர்மமான முறையில் டெத் ஆனதுனால இங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ட்ரிஸ் மட்டும்தான் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த குகை வந்துட்டு ரொம்ப ஆழமாகவும் கீழே வந்து பாதாளம் வரைக்கும் போகிற மாதிரி போகுது. இதில் வந்துட்டு விஷப்பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. விஷ வாயுக்கள் வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுனால சேஃப்டினஸ்க்காக வந்துட்டு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தூரமாக இருந்து தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு டயலாக் வந்து ஞாபகத்துல வரும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து இந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு அந்த பாட்டுல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எடுத்தது. குணா குகையிலேருந்து கீழே வந்துட்டு சூசைட் பாயிண்ட பாக்குறதுக்கு வந்துட்டு கிரில் கேட்டெல்லாம் போட்டு நல்லா மேல மாடி மாதிரி ஏறி பாக்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இங்க இருந்து கீழே பாக்குறதுக்கு அவ்வளவு பயமா இருந்தது. மாமா வந்துட்டு இங்கவா போட்டோ எடுப்போம்னு சொன்னாங்க. பயந்துட்டே மாமா இருக்கா பிடிச்சிட்டு ஒரு 2 போட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டேன் பயந்துட்டு. டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும், ரொம்ப க்ளௌடா இருக்கு, அதனால சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குணா குகையில 2 போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கப்பிள்ஸுக்குலாம் கேம் மாதிரி வச்சிருந்தாங்க. 5 சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 5 சான்ஸ்ல வந்துட்டு 5மே பர்ஃபெக்டா வந்துட்டு மிஸ் ஆகாம அடிச்சிட்டாக்க வந்துட்டு ஒரு டெடி பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரீயா. அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் பிங்க் கலர். நான் விடுவேனா மாமா எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு டெடி பேர் வேணும், எனக்கு கன் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாமா இழுத்து விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 2 பலூன் கரெக்டா ஷூட் பண்ணாங்க. அடுத்து எவ்வளவு ட்ரை பண்ணி அடிக்க முடியல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டெடி பேரை தொட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாம இருந்தாலும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈஹான் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரியாணி சென்டருக்கு மாமா கூட்டிட்டு போனாங்க. வெரி கிளீன் அண்ட் நீட்டா வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்க. சைட்ல இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்ல செஞ்ச பெயிண்டிங்காவே இருந்தது. எனக்கு மட்டன் பிரியாணியும் மாமாக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 பிரியாணியுமே உனக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், நீ ரொம்ப பசியில இருக்கனால நீ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட சொன்னாங்க. பிரியாணியில மட்டன் பீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தாங்க. எக்கும் ஒன்று வச்சிருந்தாங்க. பசி வேற தாங்க முடியல, ஆனா ரொம்ப ஹீட்டா இருந்தது சாப்பாடு. ஊதி ஒரு வகையா எப்படியோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஃபிளேவர் அதிகமா காட்டுனுச்சு. மட்டன் பீஸ் நல்லா வேக வச்சிருக்காங்க. அதை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் டேஸ்டா இருந்தது. நல்லா கிரேவில போட்டு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்து நான் சாப்பிட போறது சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பாடு நல்லா சூடாவே இருந்தது. மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. சிக்கன் நல்லா வேக வச்சிருந்திருக்காங்க. எக்கோட கொஞ்சம் முட்டையை வச்சு கொஞ்சம் தாளிச்சா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனா மட்டன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இல்ல, ஆவரேஜா தான் இருந்தது சிக்கன் பிரியாணி. நாம இப்போ டூர்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு இப்ப கிளம்ப போறோம். இங்க இருந்து வந்து டைரக்டா திருச்சிக்கு பஸ் இருக்கு. நம்ம இந்த பஸ்ல தான் இன்னைக்கு போக போறோம். வரும்போது டைரக்ட் பஸ் இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்துட்டு இருந்தோம். அலைச்சல் இல்லாம டைரக்டா பஸ்ல போறோம்னு சந்தோஷம். மாமாக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா கேட்டாங்க. எனக்கு எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் யோசனையாவும் இருந்தது, பயமாவும் இருந்தது. வீட்டுல போய் எப்படி சமாளிக்க போறோம் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. எதா இருந்தாலும் பாத்துக்குவோம், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு நடந்ததை சொல்லுவோம், அதுக்கப்புறம் திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிப்போம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு சீட்ல உட்காந்தேன். அடிக்கடி இனிமே பஸ் மாற தேவையில்லைன்னு சொல்லி